ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரிவ்யூ டைமில் பார்க்க போகிற படம் அகத்தியா. இந்த அகத்தியா ரிவ்யூவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஒரு ஃபேண்டசி அண்ட் த்ரில்லிங் மூவி. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த படத்தில் ஃபேண்டசி வேணால் இருந்ததே தவிர த்ரில்லிங் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இப்போ கிடையாதுங்க. த்ரில்லிங் சுத்தமாகவே இல்லை. இப்போ படத்தோட கதைக்கு வருவோம். அகத்தியா ஒரு அதர பழசான கதை. படத்தில் ஜீவா ஒரு படம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, அதாவது டைரக்டர் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஒரு படம் ஓகே ஆயிடுது, அதுக்காக செட்டிங் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த செட்டிங் வந்து கேன்சல் ஆகக்கூடிய நிலைமைக்கு வந்துடுது. இதே சமயத்தில் அவங்க அம்மா எலும்புரிக்கி நோய் அப்படின்ற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த நோய்க்காக ஜீவா வந்து அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காரு. ஜீவா படம் எடுக்க வேண்டியது மொதல் படமே எடுக்க முடியாமல் போயிட்டதுனால ஹீரோயினும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க செட் போட்ட அதே வீட்டில் ஸ்கேரி ஷோ அப்படின்னு ஒரு ஷோ நடத்துகிறாங்க. அந்த ஷோவில் அந்த வீட்டுக்குள்ளே பழைய பேய் பங்களா மாதிரி செட்டப்லாம் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ உள்ளே பேய்லாம் இருக்க மாதிரி செட்டப் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த பங்களாவை பார்த்தா நமக்கும் பயம் வர மாட்டேங்குது, உள்ளே போனவங்களுக்கும் பயம் வர மாட்டேங்குது. பேய்கிட்ட கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் த்ரில்லிங்காக. ஜீவா அவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்காக ஏதோ வழியெல்லாம் ட்ரை பண்ணுறாரு. பட் அலோபதியில் அந்த அளவுக்கு ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் சித்த மருத்துவத்தை தேட ஆரம்பிக்கிறாரு. கடைசி அவங்க அம்மாவை காப்பாற்றினாரா இல்லையா, அதுதான் படத்தோட ஸ்டோரி. சடனாக 1940க்கு போயிடுறாங்க. ஸோ அந்த 1940 அர்ஜுன் வந்து ஒரு சிறந்த சித்த மருத்துவராக இருக்கார். பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு பேலஸில் வந்து அங்கே உள்ள ஃப்ரெஞ்சு அதிபர் அவரோட தங்கச்சிக்கு ஒரு நடக்க முடியாத வியாதி. ஸோ அதை வந்து க்யூர் பண்ணிடுறாரு. க்யூர் பண்ணிவிட்டு சித்த மருத்துவத்து மூலமாக இந்தளவுக்கு நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்றத காமிக்கிறாரு. இதை பொறுக்காத அந்த ஃப்ரெஞ்சு அதிபர் அர்ஜுனை சுட்டு கொன்னுறாரு. அர்ஜுனை எதுக்காக அந்த ஃப்ரெஞ்ச்மேன் கொள்கிறாருன்னா, என்ன ஒரு கருப்பன் வந்து இந்தளவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கானே, இதனால் வந்து நம்மளுக்கு எதுவும் பேர் புகழ் கிடைக்காம போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்த மருத்துவரை கொன்னுடுறாரு. அர்ஜுன் கண்டுபிடிச்ச அந்த மருந்தை தான் கண்டுபிடிச்சதா உலகத்துக்கு தெரியப்படுத்தலாம் நினைக்கிறார். இந்த கதையை எதுக்காக த்ரில்லர் அண்டு ஃபேண்டசியில் எடுத்திருக்காங்கன்னு தெரியலை. சுமாராக தான் இருக்குது படம். வாட் இஸ் ஃபைனல்? 1940 எலும்புரிக்கி நோய்க்காக அர்ஜுன் கண்டுபிடிச்ச மருந்து மக்களுக்கு கிடச்சிச்சா இல்லையா, அதுதான் சொல்ல வராங்க. அது திரைக்கதையில் கொஞ்சம் லேகிங் இருக்குது. மற்றபடி கொஞ்சம் ஒன் டைம் வாட்சபிள், ஒரு வரைக்கும் போகும். டைரக்டர் பா. விஜய் சொல்ல வந்த திரைக்கதையை இன்னும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கலாம், நிறையா கிளாரிட்டி இருந்திருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு படத்தோட ரிவ்யூ டைமில் சந்திக்கலாம். தேங்க்யூ.